Hi friends, welcome to Cook Out Samayal. வாங்க இன்னைக்கு ஹெல்தியான வாழைப்பூ வடை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சை கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். அதை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு 2 ல இருந்து 3 முறை அதை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். ஊற வைக்கும் பொழுது 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 10 பல் பூண்டு அதில் சேர்த்துடலாம். அது கூடவே 5 சிவப்பு மிளகாயும் அதில் சேர்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். நல்லா 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிடலாம். இதை தண்ணி ஊற்றாமல் ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட் போல் அரைச்சிங்கன்னா வடை நல்லா இருக்காது. பாருங்கள், இது போல் ஒரு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியும் நிறைய ஊற்றிடாதீங்க. 4 பச்சை மிளகாயை சின்னசாக அரிஞ்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை, 1 வெங்காயத்தை சின்னசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதையும் சின்னசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். வாழைப்பூ க்ளீன் பண்ணி ஒரு தண்ணியில் தயிர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு 2 கப் அளவுக்கு வரும், அதையும் இதில் சேர்த்துடலாம். முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடானதும் இதை ஒரு நமக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதை எடுத்துட்டு அந்த எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் பச்சைக்கடலை பருப்புலேருந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இன்சுலின் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நம்ம பாடியில். இதனால் டயபெட்டிக் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும். ப்ளட் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஃபைபர் இதில் நிறைய இருக்குது. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம போட்ட உடனே இது போல் நிறைய பபிள்ஸ் வரும். நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்க 2 பக்கமும் திருப்பி விடுங்க, பபிள்ஸும் கம்மியாயிடும். அதே டைமில் இது நல்ல ஒரு கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். பாருங்கள், அந்த பபிள்ஸ் எல்லாம் ஆயிலில் கம்மியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலுமே தெரியும். இது ரொம்ப ஈஸி மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஹீட் ஹெல்தி, பி ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.